Bhuvnathi introduction கொடுத்துடலாமா? Sure. Thank you everyone for joining. இன்னைக்கு வந்து நால்வரும் சபாநாயகரும் அப்படிங்கிற தலைப்புல ஸ்ரீமதி புவனா கார்த்திக் ஜி பேச போறார், பாட போறார். She along with her brother Ram Prasad started learning music at a very early age. They have trained under Srimati Radha Kalyana Raman, granddaughter of Brahma Shri Papanasam Shivan, as well as Shri Neyveli Shankar, grandson of Nagarkoil Harihara Iyer. Tamil Tirumurai Isayum Pannisai Sumbar Neyveli Shri Shiva Rajupati Oduvar அவர்கிட்டேருந்து கத்துன்ருக்கா. இப்போ கரண்ட்லி அவ வந்து விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதாலேருந்து ஸ்ரீமதி விஷாகா ஹரியோட டிசைபிள்ஸா ஹரிகதா ஃபார்ம் கத்துன்ருக்கா. Srimati Bhuvana Karthik is a software engineer by profession. She's a gold medalist from Anna University and also a Carnatic music teacher. She has her MFA in Carnatic vocal and is pursuing the title of Tevar Isai Kalaimani from Annamalai University. Iniki, along with Bhuvana ji, we have Vidwan Madhu Iyer on violin and Prashant Veeraraghavan on mridangam. Madhu Iyer வந்து Madhu Iyer is a disciple of Vidwan Shri Kallidai Kuruchi Balakrishnan and Mridangatla Vidwan Prashant Veeraraghavan. He is a disciple of Vidwan Shri Mushnam Shri V. Raja Rao and late Karaikudi Shri V. M. Ganeshan. We are all blessed to have you all. Over to you, Bhuvana ji. Thank you. Shri Gurubhyo Namaha. Namo Namah Sadgurubhyah Sadgurubhyo Namo Namaha. Namo Namah Sadgurubhyah Sadgurubhyo Namo Namaha. Hare Rameti Krishneti Nama Sankirtanam Sada Lokakshemaya Kurvantam Premikam Sadgurum Bhaje Premikam Sadgurum Bhaje. Hara Hara Namah Parvati Pataye Hara Hara Mahadeva. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, திருக்கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். விக்ன விநாயக மூர்த்திக்கு ஜெய். குனித்த புருவமும் கோவை செவ்வாயிற் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனிருப்பால் வெண்ணீரும் இனித்தம் உடைய எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றார். மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தில்
உடைய எடுத்த பொற்பாதம் குனித்த புருவம் கொவ்வை செவ்வாய்க்கும் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பால் வெந்நீரும் காணப்பெற்றால் எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமிசை மேலும் இப்பூமிசை என் நம்பு ஆலிக்குமாறு கண்டு இன்புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண ஆயிரம் வேண்டாம் ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண ஆயிரம் வேண்டாம் நாடி
ஹர மகாதேவா. பகவத் கிருப்பையினாலையும் குருநாத்தாளோட கிருப்பையினாலையும் இன்றைய தினம் நால்வரும் சபாநாயகரும் அப்படிங்கிற தலைப்புல அனுபவிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். நால்வர் அப்படின்னு சைவ சமயத்துல போற்றப்படக்கூடிய 4 சமய குரவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோமானா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மற்றும் மாணிக்கவாசக பெருமாள். சபாநாயகர் அப்படின்னா இந்த அழகான முத்துத்தாண்டவர் கிருதி ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண 1000 கண் வேண்டாமோ அப்படின்னு முத்துத்தாண்டவர் கேட்கிறார் இல்லையா. அந்த கிருதியில காரணி காளியை எதிர்த்து நின்றாட கனக சபை தனிலே, அப்படி காளியை எதிர்த்து ஊர்த்வ தாண்டவம் புரிந்து தில்லை காளியை எல்லை காளியை ஆக்கி அந்த சபாநாயகரா தில்லையில கம்பீரமா வீற்றிருக்கக்கூடிய அந்த நடராஜ பெருமான், ஆடல் வல்லான் அம்பலவானன், அப்பேற்பட்ட நடராஜ பெருமானை வணங்கி இந்த தில்லை க்ஷேத்திரம் மகோன்னதமான க்ஷேத்திரம். இந்த தில்லை க்ஷேத்திரம் தில்லை ஸ்தலம் என்று சொல்ல தொடங்கினால் இல்லை பிறவி. கோபாலகிருஷ்ண பாரதியாரோட வரிகள். தில்லை ஸ்தலம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாலே இல்லை பிறவி பிணியும் பாவமும் கரைந்து ஓடிவிடும் அப்படின்னு கோபாலகிருஷ்ண பாரதியார் சொல்றார். இதே கருத்து அருணகிரிநாதர் திருப்புகழ்ல, சிதம்பரம் தில்லை க்ஷேத்திரத்துக்கான திருப்புகழ்ல சொல்றார். 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரும் கடன் உனத பயம் அடிமை உன் கடுகி உன் அடிகள் தருவாயே. ஏழு கடல் மணலை அளவிடின் அதை விட அதிகம். ஒரு கடல்ல இருக்கக்கூடிய மண் துகள்கள், சாண்ட் பார்ட்டிகல்ஸ் கவுண்ட் பண்ணுவனாலே அதுவே கவுண்ட் பண்ண முடியாது, கோடானு கோடி. அப்படி 7 கடல்ல இருக்கக்கூடிய மண் துகள் எல்லாம் எடுத்து கவுண்ட் பண்ணி பாருப்பா, அதை விட அதிகம் நாம எடுத்திருக்கக்கூடிய பிறவி. 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம். நான் பிறவி மேல பிறவி அவதாரம் மாதிரி எடுத்துட்டே இருக்கேனே, இத கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா 7 கடல் மணல் துகள்களை விட ஜாஸ்தி. இப்படி நமக்கு பிறவிய கொடுத்து 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 பிரமனும் அயர்வானார். பிரம்மா கூட டயர்ட் ஆயிடுவார், ஏன்னா அவ்வளவு பிறவி நம்ம எடுத்திருக்கோம். அப்படி இத்தனை பிறவிகளை கடந்து கிடைப்பதற்கரிய புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் சொல்ற மாதிரி பல்வேறு பிறவிகளை கடந்து கிடைப்பதற்கரிய இந்த மனித பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மகோன்னதமான தில்லை க்ஷேத்திரத்தை தரிசித்தாலே முக்தி தரக்கூடிய திருத்தலம் தில்லை. தரிசித்தளவில் முக்தி பெறலாம் அப்படின்னு பாடுறோம் இல்லையா. அப்படி தரிசித்தாலே முக்தி தரக்கூடிய பெருமை மிக்க க்ஷேத்திரம் தில்லை க்ஷேத்திரம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த 4 தேவார திருவாசக பதிகங்கள் பாடியிருக்காளே, இது நம்ம எல்லாருக்கும் கிடைப்பதற்கு காரணமாயிருந்த க்ஷேத்திரம் தில்லை க்ஷேத்திரம். இந்த எல்லா ஓலைச்சுவடிகளும் தில்லையில பூட்டப்பட்டிருக்க நம்பியாண்டார் நம்பி வழி காட்ட ராஜராஜ சோழன் 4 சிலையையும் பிராண பிரதிஷ்டை செய்து அங்க எடுத்து வந்து அந்த கரையான் அரிச்சது போக மீதி கிடைத்த கொஞ்சம் பதிகங்கள் தான் இன்று நாம் பாடக்கூடிய இந்த தேவார திருவாசக பதிகங்கள். அப்படி இந்த தில்லை க்ஷேத்திரத்துக்கு பல பெருமை. இங்க பார்த்தோம்னா எல்லாமே ராஜாதான். நடராஜ பெருமான் ஒரு பக்கம்னா கோவிந்தராஜ பெருமாள் ஒரு பக்கம். அப்படி நடராஜ பெருமான் அந்த குனித்த புருவம் கொப்பை செவ்வாய் இருக்குமின் சிரிப்பும் அந்த தூக்கிய திருவடியை பார்த்தா ஒரு சந்தோஷம்னா, அதே நடராஜ பெருமான் அந்த மூலவரே தேர்ல ஆரணவ மணி மாலைகள் ஆட, அப்படி மாலைகள் ஆட, அந்த அரவம் படம் விரித்து ஆட, அந்த மலர் கொடை ஆட, அந்த வேதியர் எல்லாரும் வேத கோஷங்களை எழுப்ப வா வா நடராஜான் அப்படி கோடிக்கணக்கான மக்கள் கூப்பிட அந்த தேர்ல ஆடி அசைஞ்சு வர்ற அழகே
பேர்பட்ட அழகு. அப்பேற்பட்ட தில்லை கஷேத்திரம், அதுல சபாநாயகரா வீட்டில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான். இந்த கோயிலோட அழக வர்ணிக்கணும்னா வார்த்தை பத்தாது. கோபாலகிருஷ்ண பாரதியார் சொல்றார், என் நேரமோ சந்நிதியிலே இருந்தா போரும் அப்படின்னு தோணுமா? ஏன்னா திசையெங்கணும் பரவும் சிவகங்கையும் தேவ சபையும் சிவகாமி தரிசனமும் பஞ்சாட்சர படியும் கொடி கம்பமும் கோயில் அழகும் அரிதான அந்த அழகான சிவகங்கை அப்படிங்கிற அந்த தீர்த்தத்தை பத்தி சொல்றதா, இல்ல தேவசபை கனக சபை அப்படின்னு பஞ்ச சபையை பத்தி சொல்றதா, இல்ல இந்த கோயிலோட அழக வர்ணிக்கிறதா, இல்ல நடராஜ பெருமானுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த 5 படிக்கே பஞ்சாட்சர படி அப்படின்னு பெயர். நம சிவாய அப்படின்னு அந்த ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒரு படி, அந்த பஞ்சாட்சர படியோட பெருமையை சொல்றதா, இல்ல அரிதான அந்த சிதம்பர ரகசியத்தை சொல்றதா, எதை வர்ணிக்க முடியும்? இதெல்லாம் நினைச்சு நினைச்சு பாக்குறச்ச என் நேரமும் உன்னோட சந்நிதியிலேயே இருந்தா போரும்பா அப்படின்னு தோன்றதே அப்படின்னு கோபாலகிருஷ்ண பாரதியார் சொல்றார். இப்படி இவ்வளவு பெருமை மிக்க இந்த தில்லை கஷேத்திரத்தோட 4 கோபுரங்கள் பார்த்தோம்னா வெவ்வேறு காலகட்டத்துல கட்டப்பட்டவை. ஆனா 4மே அந்த 41 அடி கிட்ட ஒரே உயரத்துல கட்டப்பட்டிருக்கும். வேற வேற காலகட்டத்துல வேற வேற ராஜா கட்டியிருந்தா கூட அந்த நடராஜ பெருமானுக்கான கோபுரம் எப்படி இருக்கணும், அதுல கூட ஒரு ஒற்றுமை. நீ பெரியவனா நான் பெரியவனா, ஏன் கோபுரம் பெருசு, அதை விட உன் கோபுரம் பெருசுன்னு அவ போடல. அந்த இடத்துல ராஜா தான் பெருசு, நடராஜா தான் பெருசு. ராஜா பெரியவர் இல்ல, அங்க நடராஜா தான் பெரியவர் அப்படின்னு இந்த 4 கோபுரமும் வெவ்வேறு காலகட்டத்துல கட்டப்பட்டிருந்தாலும் ஒரே அளவுல இருக்கும். இப்போ தரிசித்தளவில் முக்தி தரக்கூடிய அந்த சிதம்பர கஷேத்திரத்துக்கு நாம மானசீகமா ஒரு தரிசனம் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஆசை. இப்போ சிதம்பரம் கஷேத்திரத்தை நாம தரிசிக்கணும் அப்படின்னு போனோமானா 4 கோபுரம் இருக்கு, 4 ராஜ வழி இருக்கு. அப்ப எந்த வழியில போறது? கிழக்கு கோபுரம் இருக்கு, மேற்கு கோபுரம் இருக்கு, வடக்கு கோபுரம் இருக்கு, தெற்கு கோபுரம் இருக்கு. நமக்கெல்லாம் என்ன தோணும்? மெட்ராஸ்ல இருந்து போனா நேரா முதல்ல வடக்கு கோபுரம் வரும், அது வழியா அப்படியே சுவாமியை தரிசிக்கலாம்னு யோசிப்போம். சில பேர் வடக்கு கோபுரத்துல தான் பார்க்கிங் ஈஸியா கிடைக்கும், அப்படி நிறுத்திட்டு போயிடலாம்னு தோணும். சில பேருக்கு கிழக்கு கோபுரம்ல தான் வெளியில வந்தா A to B இருக்கு, சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு வரதுக்கு கரெக்டா இருக்கும் பிளான் பண்ணிட்டு போகணும். ஆனா இந்த இடத்துல சமய குறவர்கள் 4 பேரும் 4 டிஃப்ரெண்ட் கோபுரம் வழியா உள்ள வந்திருக்கா, நடராஜ பெருமான தரிசனம் பண்ணிருக்கா. இன்னைக்கும் இது ஒரு இன்ஃபர்மேஷனா எப்படி நமக்கு தெரியாது அப்படின்னா, இன்னைக்கும் நீங்க சிதம்பரம் கஷேத்திரம் போய் தரிசனம் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு கோபுரத்திலையும் அந்த ஸ்கல்ப்சரே இருக்கு, அந்த சிற்பமே இருக்கு. யார் அந்த கோபுரம் வழியா வந்தா அவளுக்கு அந்த தீட்சிதர்கள் பூர்ண கும்ப மரியாதை கொடுத்து அழைச்சுன்னு வந்தது அந்த கோபுரத்திலே சிற்பமா இருக்கு. அப்படி இந்த 4 பேரும் எதுக்காக 4 டிஃப்ரெண்ட் கோபுரம் வழியா வந்தா அப்படின்னா, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, சிவபுராணத்துல வரக்கூடிய ரொம்ப அழகான ஒரு வரி, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. சிவபெருமான வணங்கணும் அப்படின்னா கூட அதுக்கு அவனோட திருவருள் வேண்டும். அப்படி இவர்களுடைய பக்திய, எந்த மார்க்கம், இவர்கள் எந்த விதமான பக்தி செய்தார்கள் அப்படிங்கறத உலகத்துக்கு எடுத்து காட்டுவது போல அவரவர்களுடைய பக்தி மார்க்கத்துக்கு ஏத்தாறு போல ஒரு வழியை சிவபெருமான் அமைத்து கொடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன 4 பேருக்கும் என்ன 4 டிஃப்ரெண்ட் பக்தி மார்க்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஞான சம்பந்த பெருமான் சின்ன குழந்தை 3 வயசுல தோடுடைய சிவியன்னு பாட ஆரம்பிக்கிறார். திருநாவுக்கரச பெருமான் அப்பர் பெருமானும் வயசான தாத்தா 78 வயசுக்கு மேல சிவபெருமான பத்தி நினைக்க ஆரம்பிச்சு பாட ஆரம்பிச்சு வாழ்ந்தவர்.
சுந்தரமூர்த்தி நாயன்மாரோ சேரமான் பெருமாள் ஒரு ராஜாவோட ஃப்ரெண்டு. அப்படி சிவபெருமானியே உரிமையா ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சு பேசக்கூடியவர். மாணிக்க வாசக பெருமான் ஒரு ராஜா கிட்ட அமைச்சரா இருந்தவர். நடராஜ பெருமானுடைய திருவருளால் திருவாசகம் அப்படிங்கிற பெரிய பொக்கிஷத்தை நமக்கு அளித்தவர். இப்படி 4 பேரும் 4 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லைஃப்ஸ், 4 டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ். ஆனா 4 பேரும் சிவபெருமான் பால் ஈர்க்கப்பட்டு சிவபெருமான் மேல பாடி பக்தி பண்ணிருக்கா. ஆனா வேற வேற விதமான பக்தி. அததான் நம்ம இன்றைய தினம் அனுபவித்து அந்த 4 எப்படி பக்தி செய்து எப்படி நடராஜ பெருமானை தரிசித்தார்களோ அதை நம்ம மானசீகமா தரிசித்து நடராஜ பெருமானின் திருவருளை பிரார்த்திக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய தினம் நாம எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு. இதுல முதல்ல 4 அப்படிங்கிறச்ச நாம இப்போ மெட்ராஸ்ல இருந்து போனோம்னா முதல்ல வடக்கு வீதி வரும். அதனால வடக்கு கோபுரத்துல இருந்தே ஆரம்பிப்போம். இந்த வடக்கு கோபுரம் வழியா யார் நடராஜ பெருமான தரிசனம் பண்ணா அப்படின்னு பாக்குறச்ச சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்த்தோம்னா ஆளாள சுந்தரர் அப்படின்னு கைலாசத்துல சிவபெருமானுக்கு அணுக்கு தொண்டரா இருந்த ஆளாள சுந்தரர் சிவபெருமானின் அருளால் இந்த பூலோகத்துல சுந்தரமூர்த்தி நாயன்மாரா பிறக்கிறார். இவருக்கு வன் தொண்டர் அப்படின்னே ஒரு பேர். ஏன் அப்படின்னா இவர் சுந்தரமூர்த்தி நாயன்மார் பூலோகத்துல பிறக்கிறார். அவருக்கு திருமணம் நிச்சயம் ஆற சமயம், அந்த திருமண சமயத்துல சிவபெருமான் இவருக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கார் கைலாயத்துல, உன தக்க சமயத்தில் நான் தடுத்து ஆட்கொள்வேன். கொடுத்த வாக்கை காப்பதற்காக சிவபெருமான் ஒரு முதியவர் ரூபத்துல இவர் கல்யாணத்துல நிறுத்துறார். நிறுத்துப்பா, நீ என்னோட அடிமை, உன்னோட பாட்டனார் எனக்கு சாசனம் எழுதி கொடுத்திருக்கா, நீ எனக்கு அடிமை அப்படின்னா எப்படி இருக்கும்? கல்யாணத்தன்னைக்கு கல்யாண மேடையில ஜம்முன்னு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கும் போது நீ அடிமையை கூட எழுந்து வா அப்படின்னா உடனே சுந்தரருக்கு ரொம்ப கோவம். பித்தரே, உங்களுக்கு அறிவு இருக்கா? எப்படி நீங்க இப்படி பேசலாம் அப்படின்னு வந்த முதியவர் கிட்ட ரொம்ப கோபமா கேட்கிறார். பின்னாடி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவரோட சிக்னேச்சர்ல இருந்து அந்த ஹேண்ட் ரைட்டிங்ல இருந்து எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி பார்த்து, ஆமாப்பா இவர் சொல்றது உண்மைதான், நீ இவருக்கு அடிமைதான், வேற வழியே இல்லை அப்படின்னு அந்த முதியவர் நேரா போய் சிவபெருமானோட அந்த திருச்சந்நிதியில போய் மறைஞ்சதும் தான் இவருக்கு புரியறது, வந்தவர் சாட்சாத் சிவபெருமான் தான் ஆளாள சுந்தரராய் இருந்தவர், இப்பொழுது இந்த பூலோகத்துல பிறவி எடுத்திருக்கோம், சிவபெருமான் தடுத்து ஆட்கொண்டார் அப்படிங்கிறது புரிஞ்சதும் எப்படி இருக்கும்? சிவபெருமானே தனக்காக வந்தாருனதும் அசரீரி கேட்கறது, சுந்தரா என்னை குறித்து பாடு அப்படின்னு. இவருக்கு அப்படியே நாளாம் தழுக்கிறது. என்ன வார்த்தையெல்லாம் உங்களை நான் பேசிட்டேன், என்ன பாடுன்னு சொன்னா நான் எப்படி பாடுறது அப்படின்னதும் சிவபெருமான் எந்த வார்த்தையால பித்தரேன்னு சொன்னியோ அந்த பித்தாங்கிற வார்த்தையில ஆரம்பித்து பாடு அப்படின்னதும், பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா,
ஆளாய் இனி அல்லேன் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? இனிமே என்னைக்கும் உன்னுடைய அடிமைதான் அப்படின்னு சிவபெருமானையே பித்தா அப்படின்னு உரிமையோட வசை மொழி பாடி போற்றக்கூடிய பக்தி சுந்தரமூர்த்தி நாயன்மாருக்கு. அதனாலதான் அவருக்கு வன் தொண்டர் அப்படிங்கிற பேர். அது மட்டும் இல்ல, சுந்தரமூர்த்தி நாயன்மாருக்கு சிவபெருமான் கிட்ட அவர் பண்ண பக்தி பார்த்தோம்னா சக்கிய பக்தி. ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட எப்படி நாம உரிமையா எதை வேணாலும் கேட்போமோ அப்படி சுந்தரமூர்த்தி நாயன்மாருக்கு சிவபெருமான் பால் பக்தி. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சமயம் சுந்தரமூர்த்தி நாயன்மார் கோழிலி அப்படிங்கிற ஊருக்கு வரார். அந்த கோழிலிங்கிற ஊர்ல இருக்கிற சிவபெருமானை வழிபடுவதற்கு முன்னால் குண்டையூர் அப்படிங்கிற அந்த ஊருக்கு போறார். சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயன்மார் அவருடைய மனைவி பறவையாரோட திருவாரூர்ங்கிற திருத்தலத்துல வாழ்ந்து வர்றாரு. அந்த திருவாரூர்ல இவர்கள் பங்குனி உத்திரம்னா 48 நாள் அன்னதானம் செய்வார்கள். அப்படி பல நல்ல காரியங்கள் சத்காரியங்கள்ல 2 பேரும் ஈடுபட்டு வாழ்ந்து வர்ற ஒரு தம்பதி. அப்படி சுந்தரமூர்த்தி நாயன்மார் இந்த குண்டையூர் வரச்சு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிராசுதார், குண்டையூர் கிழார் அப்படின்னு பேர். அவர் என்ன பண்றார், சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நீங்க நிறைய சத்காரியங்கள் பண்றேன், எங்கிட்ட இவ்வளோ குவியல் இருக்கு, இதை நீங்க எடுத்துட்டு போங்க, திருவாரூருக்கே எடுத்துட்டு போங்க, இது மாதிரி அன்னதானம் நல்ல காரியங்களுக்காக நீங்க பயன்படுத்தணும். சுந்தரமூர்த்தி நாயன்மார் சொல்றார், நான் மட்டும் இல்ல எங்க ஊரே, ஏன்னா நம்ம க்ஷேத்திரம் திருவாரூருக்கு எவ்வளவோ ஊர்ல இருந்து மக்கள்லாம் வரா இது மாதிரி உற்சவத்துக்காக. அதனால அவ எல்லாருக்கும் பசியார அன்னதானம் பண்ண வேண்டியது நம் கடமை அப்படின்னு எங்க ஊர்ல எல்லா மக்களும் நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு உடனே இந்த குண்டையூர் கிழாருக்கு ரொம்ப சந்தோஷம். இருக்கிற நெற்குவியலை நீங்க எடுத்துட்டு போங்க, ஆனா இதை எடுத்துட்டு போறதுக்கு உண்டான ஆள் வசதி இப்ப இல்ல, யாரும் இங்க இல்ல எனக்கு உங்ககிட்ட அனுப்புறதுக்கு அப்படின்னு. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், இப்படி நெல்ல கொடுக்கறாரு எடுத்துட்டு போக ஆள் இல்லையேன்னு சொல்றாரு. அடுத்து என்ன பண்றது, நம்ம வந்திருக்கிறதோ வேற ஊரு, இங்க யாரு ஆளை பிடிக்கிறது, அவருக்கே ஆள் தெரியலன்னா நமக்கு எங்க ஆள் தெரிய போறது, இது என்ன பேருக்காக கொடுக்கறாரா, இது மாதிரி ஏதாவது யோசனை வரும், இல்ல கொண்டு போறதுக்கு வழி இல்லையேன்னு தோணும். நம்ம கவலை எல்லாம் இப்படிதான் இருக்கும். உண்மையிலேயே சுவாமிய ஃப்ரெண்டா நினைச்சு சக்கிய பக்தி பண்ணா எப்படி யோசிப்பாருன்னு நம்ம சுந்தரமூர்த்தி நாயன்மாரை தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் நேர கோயிலுக்கு போறார், சிவபெருமானுடைய திருச்சன்னிதிக்கு போறார், சிவபெருமானை பார்த்து பாடுறார், நீள நினைந்தடியே ஊமை நித்தலும் கை தொழுவே, நீள நினைந்தடியே ஊமை நித்தலும் கை தொழுவே, பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன். இந்த குண்டையூர் கிழார் நெல் கொடுத்தார். ஆளில்லையம் பெருமான் அவை அட்டி தரப்பணியே, இந்த நெற்குவியலை நீங்க தான் கொண்டு வந்து தரணும் அப்படின்னு சிவபெருமானையே ஹோம் டெலிவரி பண்ண வச்சார் சுந்தரமூர்த்தி நாயன்மார். இந்த பதிகத்தை பாடினதும் அந்த நெற்குவியல் திருவாரூர்ல ஒவ்வொருத்தரோட வீட்டுல ஒரு சின்ன குவியலா வந்து விழுந்துதான். அந்த அவ வீட்டு வாசல்ல இருந்த நெற்குவியலை எடுத்து இந்த மாதிரி சத்காரியங்களுக்காக செலவு செய்தார்கள் அப்படிங்கிறது சுந்தரமூர்த்தி நாயன்மாருடைய வாழ்க்கையிலேருந்து நமக்கு தெரியக்கூடிய வரலாறு. அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு திருட விசுவாசம்,
என்ன ஒரு நமக்கு லைஃப்ல பிரச்சனை சின்னதோ பெருசோ அது நம்மளால சால்வ் பண்ண முடியுமோ முடியாதோ, அதுக்கு சொல்யூஷன் நமக்கு கண்ணுக்கு தெரியுதோ தெரியலையோ, எல்லாத்தையும் பார்த்துப்பான், அவன் பார்த்துப்பான், அவனோட பொறுப்புல விட்டா எதையும் நடத்தி முடிக்க முடியும் அவனால. அப்படிங்கிற அந்த திருட விசுவாசத்தை நாம இங்க சக்கிய பக்தியால பார்க்க முடியும். ஏன்னா நமக்கு தோணலாம், சிவபெருமான போய் பித்தரைன்னு திட்டலாமா அப்படின்னா, சாக்கிய நாயன்மார்னு ஒரு நாயன்மார் இருந்தார். சிவபெருமான் மேல கல்ல வீசி எறிவார். மறவாது கல் எறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் அப்படின்னு திருத்தொண்டர் தொகையில வரும். ஏன்னா அந்த எப்படி கல்ல வீசுறார், எப்படி இப்படி கடுமையான வார்த்தைகள் பேசுறா அப்படின்னா, இங்க நம்ம செய்யக்கூடிய காரியம் முக்கியம் இல்லையா, அது எந்த மனோபாவத்தோட செய்யறோம், நம்மளுடைய மனசுல எப்படி நினைச்சுண்டு. அவர் கல்லை எரிந்தா கூட சுவாமி மேல அப்படியே கோடி புஷ்பத்தை கொட்டுறேன்னு நினைச்சுட்டு அந்த கல்லை எரிந்தா சுவாமி அதை அப்படி ஏத்துக்கிறார். இவர் பித்தா அப்படின்னு பாடினா கூட, உன்னை போய் நான் பித்தனேன்னு பாடுறேனே, இந்த நிலைமையில என்னை வச்சுட்டு சுவாமின்னு நினைச்சுட்டு பாடுறச்சு அந்த பித்தரையே ஒரு லட்சார்ச்சனையா சுவாமி ஏத்துக்கிறார். அப்படி நாம எந்த பாவத்தோட சுவாமிக்கு, எத் பாவம் தத் பவதி, அப்படி நாம எந்த பாவத்தோட சுவாமிய நினைச்சு பக்தி பண்றோமோ அப்போ அந்த தூய்மையான பக்தி தான் முக்கியமே தவிர, நாம வெளி உலகத்துக்காக செய்யக்கூடிய வேஷங்களோ நாம செய்யக்கூடிய காரியங்களோ அதை தாண்டி அது எந்த பாவத்துல பண்றோம், எந்த ஆத்மார்த்தமா நம்ம எப்படி பண்றோங்கிறது தான் முக்கியம். அப்படிங்கிறது தான் இங்க நம்ம சுந்தரமூர்த்தி நாயன்மாருடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, இவருக்கும் இவருடைய மனைவி பறவையாருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருது. அப்படின்னா, இவர் சிவபெருமானையே தூது அனுப்புறார் மனைவி கிட்ட. ஆமா, இதுதான் ஸ்வர்ண வெங்கடேஷ் தீட்சிதர் அப்படிங்கிற தீட்சிதர் ஒரு பெரிய கம்போசர். நிறைய கிருதிகள் நடராஜ பெருமான் பேர்ல, கோவிந்தராஜ பெருமாள் பேர்ல பண்ணியிருக்கார். சிதம்பரம் தில்லை கஷேத்திரத்திலே வாழ்ந்த ஒரு கம்போசர். அவரோட கிருதியில இதை சொல்றார். தொண்டனுக்கு தொண்டனாகி, தொண்டனுக்கு தொண்டனாகி, இடது காலை தூக்கியாடும் காட்சி கண்டவர் கனவிலும் இடது காலை தூக்கியாடும் காட்சி கண்டவர் தொண்டனுக்கு தொண்டனாகி தூது நடந்த பாதம் அந்த நடராஜ பெருமானுடைய தூக்கிய திருவடி. அப்பேற்பட்ட தூக்கிய திருவடியை கண்டவர்க்கு, தரிசித்தவர்க்கு கனவிலும் கால பயம் கிடையாது அப்படின்னு பாடுறார். இப்படி சுந்தரமூர்த்தி நாயன்மாருடைய சக்கிய பக்தியின் வாயிலாக நடராஜ பெருமான நாம தரிசித்தோம். இப்போ இவர் ஏன் இந்த வடக்கு கோபுரம் வழியா வந்தார், அந்த கேள்வி இன்னும் என்ன ஆன்சர் இல்லையா? நடராஜ பெருமான் தெற்கு திசை நோக்கி ஆடல் புரியக்கூடிய ஆடல் அரசன். இப்போ வடக்கு திசையிலேருந்து வந்தா யாரு பின்னாடிலேருந்து வந்து உரிமையா தோல்ல கை போடுவா அப்படின்னு பார்த்தா நண்பன் தான். அப்படி சிவபெருமான் கிட்ட சக்கிய பக்தி செய்ததுனால இவர் அந்த வடக்கு கோபுரத்திலேருந்து வந்து சிவபெருமான் கிட்டே உரிமையா தோளில் கை போட்டு பக்தி செய்யக்கூடிய சக்கிய பக்தியை செய்த சுந்தரமூர்த்தி நாயன்மார் அந்த வடக்கு கோபுரம் வழியா வந்தது எவ்வளவு பொருத்தமா அமைஞ்சிருக்கு. எல்லாமே சிவபெருமானுடைய திருவருள் அப்படிங்கிற இந்த இடத்துல நாம பாக்குறோம். இப்படி வடக்கு கோபுரத்திலேருந்து அப்படியே பிரதட்சணமா வரலாம். தொடர்ந்து அடுத்தது கிழக்கு கோபுரம். இந்த கிழக்கு கோபுரம் வழியா யார் வந்தார் அப்படின்னு பார்த்தோமானா, திருவாசகம் என்னும் தேனினை நமக்கு அளித்த மாணிக்க வாசக பெருமான் கிழக்கு கோபுரம் வழியா வந்தார். மாணிக்க வாசக பெருமான் பாண்டிய மன்னனோட அரசவையில அமைச்சரா இருக்கார். ஒரு சமயம் அந்த பாண்டிய மன்னன்
அவனுக்கு அந்த குதிரைகள் மேல ஒரு பெரிய மோகம். அந்த நாட்டுக்கு அந்த குதிரை படைய நல்லா வலு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காவிரி பூம்பட்டினம்ல அரேபிய நாட்டுல இருந்து குதிரைகள்லாம் வந்திருக்கு. அதனால போய் குதிரை வாங்கிட்டுவான்னு இந்த அமைச்சர் திருவாத ஊரர் அப்படிங்கிற மாணிக்கவாசக பெருமான் அனுப்புறார். மாணிக்கவாசக பெருமான் யாருடைய அவதாரம்னு பார்த்தோம்னா நந்தியம் பெருமானோட அவதாரம். அப்படி மாணிக்கவாசக பெருமான் போற வழியில திருப்பெருந்துறை அப்படிங்கிற அந்த க்ஷேத்திரத்தை தரிசிக்கிறார். அங்க குருந்த மரத்தடியில சிவபெருமானே குருவாக வந்து சிவபெருமானின் திருவடி தீட்சை கிடைக்க பெற்று அமைச்சரா இருந்தோம், குதிரை வாங்கறதுக்காக வந்தோம், இது எல்லாத்தையும் மறந்து சிவ நிஷ்டையில சிவபெருமானையே நினைச்சு சிவபெருமானுடைய அந்த திருக்கோயிலான திருப்பெருந்துறை கோயில திருப்பெருந்துறை கோயில சீரமைக்க தன்னுடைய ராஜா கொடுத்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணிடுறார். அப்போ குறித்த காலமாகியும் மாணிக்கவாசக பெருமான் திரும்பி வரல அப்படின்னதும் ராஜாக்கு ரொம்ப கோபம். மற்ற அமைச்சர்கள் எல்லாம் அனுப்பி வைக்கிறார். அவர்கள்லாம் வந்து சொல்றா, ராஜா நீங்க உங்க அமைச்சர் என்ன பண்ணாருன்னா அந்த குதிரையை வாங்காம எல்லா பணத்தையும் கோயிலுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கார், அவர் ஒரு அமைச்சருங்கிற எண்ணமே இல்லாம இருக்கார் அப்படின்னதும் ராஜா திரும்ப செய்தி அனுப்புறார், எப்ப என்னோட குதிரை வந்து சேரும் அப்படின்னதும் சிவபெருமானே அருள் பண்றார். வர்ற ஆனி மாசம் மக நட்சத்திரத்தை அன்னைக்கு வரும் அப்படின்னதும் இந்த செய்தி போய் சேர்ந்ததும் மாணிக்கவாசக பெருமான் திருவாத ஊரரா இருக்கக்கூடிய மாணிக்கவாசக பெருமானும் ராஜா கிட்ட இது மாதிரி குறித்த நாள்ல வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொன்னதும் ராஜாக்கு சந்தோஷம். ஒரு வழியா குதிரை வரப்போறது அப்படின்னதும் அந்த குறித்த நாள்ல அப்படியே பால்கனியில அங்கேயும் இங்கேயும் உலாத்துறாரு, எப்போ அந்த குதிரையெல்லாம் வரப்போறது அப்படின்னு ராஜா ஆவலா காத்துட்டு இருக்கும் போது இந்த மாணிக்கவாசக பெருமானுக்காக சிவபெருமானே அந்த குதிரைகளெல்லாம் ஓட்டி வருபவராக வந்து பூத கணங்கள் எல்லாம் பரியாக்கி குதிரையாக்கி அங்க அழைச்சிட்டு வர பார்த்த ராஜாக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அன்று இரவே சிவபெருமானுடைய திருவிளையாடல், ஏன்னா அந்த மாணிக்கவாசகர் யார் அப்படிங்கறது உலகத்துக்கு காட்டணும் இல்லையா, அதனால அதே பரிகளை நரியாக்கி ஓட விடுறார். அப்போ இத மாதிரி பல திருவிளையாடல்கள் இந்த மாணிக்கவாசக பெருமான் குறித்து நடராஜ பெருமான் சிவபெருமான் பண்றார். அது மட்டுமல்ல, இந்த வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட செய்து அவர் மேல் அடித்த பிரம்படி உலகத்துல இருக்கிற அத்தனை உயிர்கள் மேலும் விழச் செய்தார் சிவபெருமான், இது ஒரு திருவிளையாடல். பிட்டுக்காக மண் சுமந்தார், அது ஒரு திருவிளையாடல். இந்த மாணிக்கவாசகரோட ஒருத்தர் பொருட்டு நடராஜ பெருமான் எத்தனை திருவிளையாடல்கள் புரிந்திருக்கார். அது மட்டும் இல்ல, இது எல்லாத்துக்கும் மகுடம் வச்ச மாதிரி மாணிக்கவாசகர் எழுதக்கூடிய அந்த திருவாசகத்தை சிவபெருமானே ஒரு முதியவர் ரூபத்துல வந்து அது மாணிக்கவாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமான் தன்னுடைய ஓலைச்சுவடியில எழுதி அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் அப்படின்னு கையொப்பம் இட்டு அது சிதம்பரம் கோயில்ல நடராஜருடைய திருச்சந்நிதியில கிடைத்ததுன்னா எப்பேற்பட்ட பெருமை இந்த மாணிக்கவாசக பெருமானுக்கு. அவருடைய திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னே ஒரு பழமொழி உண்டு. ஏன்னா கல் மனசு கூட கரைய செய்யக்கூடிய வரிகள். உதாரணத்துக்கு தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா சங்கரா தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்குலோ சதுர அந்தம் ஒன்று எல்லாம் ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்
பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே எந்த ஈசா உடலிடோ கொண்டாய் யார் இதற்கு இளங்கோர் கைமாறே யார் இதற்கு இளங்கோர் கைமாறே சங்கரா இந்த திருவாசகத்துல மாணிக்கவாசக பெருமான் கேட்கிறார், சிவபெருமானே சங்கரா ஆர் கொலோ சதுரன், நம்ம ரெண்டு பேர்ல யார் சதுரன், ஹூ இஸ் ஸ்மார்ட், நானா நீயா? ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னா, தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை. நீ இவர் மினிஸ்டர் இல்லையா, அதனால அந்த கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷனை பத்தி பேசுறார். ஆனா இந்த நாள் மினிஸ்டர் மாதிரி இந்த வேர்ல்ட்லி லைஃப் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இல்ல, எல்லாம் சுவாமி கிட்டதான். அப்படி அவர் சொல்றார், தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை. உன்னை நீயே எனக்கு கொடுத்திருக்க, பதிலுக்கு என்ன நீ ஆட்கொண்ட. இப்ப சொல்லு சங்கரா ஆர் கொலோ சதுரர், யாரு நம்ம ரெண்டு பேர்ல ஸ்மார்ட்? ஏன்னா ஒரு டிரான்சாக்ஷன்னா ஈக்குவல் வேல்யூ இருக்கிற ரெண்டு விஷயங்களை பண்டம் மாற்று பண்ணணும். ஆனா போய் என்ன நீ எடுத்துட்டதுனால உனக்கு என்ன கிடைச்சது? சிவபெருமானே நம்முடைய ஹிருதயத்துல புகுந்ததுனால எல்லையில்லா ஆனந்தம், அந்தமில்லாத ஆனந்தம், அந்த பேரானந்தம், அந்த பரமானந்தம் எனக்கு கிடைச்சது. யாது நீ பெற்றது ஒன்று என்பால், என்கிட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு உனக்கு கிடைச்சதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி அதாவது இப்படி சொல்லிட்டே வர்றவர் சொல்றார், என்பால் சிந்தையே கோயில் கொண்ட என் பெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே, என்னுடைய தந்தையே ஈசா, என்னுடைய உடல்ல கூட இடம் கொண்டியே, யான் இதற்கு இளன்போர் கைமாறி. இப்படி நீயே என்னுடைய உடலையும் இடமாக கொண்டு எனக்குள்ள புகுந்து என்னை நீ ஆட்கொண்டனா, இதுக்கு நான் பதிலுக்கு என்ன கைமாறு இந்த ஜென்மால நான் செஞ்சிட முடியும் அப்படின்னு. அதாவது எவ்வளவு ஒரு பிரைஸ்லெஸ் விஷயம் சுவாமி நமக்கு கிடைச்சது அப்படிங்கறது எவ்வளவு அழகா அவர் எடுத்துட்டு போறாரு. எடுத்த உடனே நம்ம ரெண்டு பேரும் யார் ஸ்மார்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் சுவாமி கிட்ட. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர் சொல்றார், நீ என்ன தடுத்து ஆட்கொண்ட, உன்னையே எனக்கு கொடுத்த, இப்ப சொல்லு எப்பேற்பட்ட பெரிய விஷயம் சுவாமி. அந்த சிந்தனை, பகவத் சிந்தனை அப்படின்னு ஒண்ணு இந்த மனித பிறவியில நமக்கு ஏற்பட்டிருக்குனாலே அதுக்கு சுவாமி கிட்ட நம்ம கோடானு கோடி நமஸ்காரம் செய்யணும். ஏன்னா இந்த காலத்துல நமக்கு அத்தனை டிஸ்ட்ராக்ஷன், அத்தனை விஷயங்கள் நம்மளை எடுத்துட்டு போறதுக்கு இருக்கிறச்ச, இது எல்லாத்தையும் தாண்டி இத மாதிரி ஒரு சத் சங்கத்துல ஒரு 1.5 மணி நேரம் நம்மளால சுவாமியை பத்தி நினைக்க முடியாது, பேச முடியாது அப்படின்னா இன்றைய தினம் சுதினம். இப்பேற்பட்ட ஒரு சௌக்கியமான நாள நேரத்தை சுவாமி நமக்கு கொடுத்திருக்காருன்னா நம்ம நிச்சயமா நம்ம எல்லாருமே பாக்கியவான். அப்பேற்பட்ட பிரைஸ்லெஸ் சுவாமி நீ எனக்கு கிடைச்சிருக்கனா, அதுக்கு நான் இந்த ஜென்மால எந்த கைமாறும் செய்ய முடியாது அப்படிங்கறத அவ்வளவு அழகா எடுத்துட்டு போறனாலதான் இதை கேட்கறச்ச எல்லாரோட மனசு உருகிறது இல்லையா? ஆமா, எப்பேற்பட்ட விஷயம் சுவாமி நமக்கு கிடைச்சிருக்காருன்னா நம்ம அதுக்கு என்ன கைமாறு இந்த ஜென்மால செஞ்சிட முடியும் அப்படின்னு நாம எல்லாரையும் உணர வைக்கக்கூடிய அந்த அழகான வரிகள், அதே சமயம் எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய எளிமையான வரிகள். அதனாலதான் மாணிக்கவாசக பெருமானுக்கு அப்பேற்பட்ட பெருமை. இன்னைக்கும் அந்த மூலவரே தேர்ல கம்பீரமா வராருன்னா நடராஜ பெருமான் அது கீழ கோபுரம் வழியா தான் வருவார். ஏன்னா அது மாணிக்கவாசக பெருமானுக்கு கொடுத்திருக்கிற இடம், குரு சிஷ்யருக்கு கொடுத்திருக்கிற இடம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நடராஜ பெருமான தன்னுடைய குருவா பாக்குறார் மாணிக்கவாசக பெருமான். அதனாலதான் நடராஜ பெருமான் அப்படி ஆடல் புரியச்ச அவருடைய அபய ஹஸ்தம் பார்த்தோமானா கிழக்கு திசை நோக்கி இருக்கும். அதனாலதான்
மாணிக்கவாசக பெருமான் அந்த கிழக்கு கோபுரம் வழியா வந்திருக்கார். இன்றைக்கும் அந்த கிழக்கு கோபுரத்துல மாணிக்கவாசகர் நுழைந்ததற்கான அந்த ஸ்கல்ப்சர் இருக்கு, நாம தரிசிக்கலாம். இப்படி மாணிக்கவாசக பெருமான் எப்படி நடராஜ பெருமானை தரிசித்தாரோ அப்படி இந்த கிழக்கு கோபுரம் வழியா நாமும் தரிசிக்கலாம். எப்படி குருவா சுவாமியை நினைச்சு உருகி அவருக்காகவே திருப்பெருந்துறையில தன்னுடைய குருநாதரா சிவபெருமான் எப்படி தனக்கு திருவடி தீட்சை கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு ரெப்ளிகா கோயிலை இவர் சிதம்பரத்துல கட்டியிருக்காரு. அந்த கோயிலுக்கே தில்லை திருப்பெருந்துறை அப்படின்னு பேர். அங்க சுவாமி அம்பாள் எப்படி இருப்பாளோ அதே மாதிரி இங்க கோயில் கட்டி இவர் அந்த சிவபெருமானை வணங்கி வந்தா சிவபெருமானே வந்து திருவாசகத்தை எழுதி அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையொப்பமிடுறார். அப்பேற்பட்ட பக்தி மாணிக்கவாசக பெருமானுடையது. அவரையும் வணங்கி தொடர்ந்து தெற்கு கோபுரம், நடராஜர் தெற்கு திசை நோக்கி ஆடல் புரிகிறார். அப்போ யார் தெற்கு திசையிலேருந்து நேரா ஓடி வரானா, அப்பா அம்மா அப்பான்னு ஒரு குழந்தை ஓடி வரும் நேரா அப்பா அம்மா கிட்ட. அப்படி ஞான சம்பந்த பெருமான் ஓடி வந்து சிவபெருமானை தரிசித்த கோபுரம் தான் இந்த தெற்கு கோபுரம். தெற்கு கோபுரம் வழியா அந்த ஞான சம்பந்த பெருமான் வர. ஞான சம்பந்த பெருமான் சீர்காழிங்கிற திருத்தலத்துல அவதரிக்கிறார். சிவபாத இருதயர் பகவதி அம்மை அப்படின்னு அவருடைய பெற்றோர்கள் பெயர். அவர்களுக்கு மகனாக பிள்ளையார் அப்படின்னு அவருக்கு இயற்பெயர் பிறக்கிறார். அவருடைய அப்பா சிவபாத இருதயர் சீர்காழி திருத்தலத்துல இருக்கக்கூடிய அந்த பிரம்ம தீர்த்தத்துல ஸ்நானம் பண்றதுக்காக போறார். ஸ்நானம் பண்ணிட்டு சிவபெருமானை தரிசிக்கலாம்னு போறார். 3 வயசு குழந்தை. அப்பா காலை கட்டின்ட்டு அப்பா நானும் உன் கூட வருவேன் கோயிலுக்குன்னதும் குழந்தையும் அழைச்சிட்டு போறார். இந்த சீர்காழி கோயில்ல பிரம்ம தீர்த்தத்தின் கரையில இந்த குழந்தைய உட்காத்தி வச்சுட்டு அவருடைய அப்பா சிவபாத இருதயர் குளத்துல மூழ்கி ஜபதபங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கார். கொஞ்ச நேரம் ஆகியும் அப்பாவை காணோன்னதும் குழந்தை அழறது. சாதாரண குழந்தையா இருந்தா எப்படி அழுதுருக்கணும்? குளத்துல இருக்கிற அப்பாவை காணோம் அப்படின்னு குளத்தை பார்த்துன்னா அழுதுருக்கணும். ஆனா இந்த குழந்தையோ தன்னுடைய அப்பாவை பார்த்து அழலையாம். 7 பிறவிக்கும் ஜகத்துக்கே பிதாவான அந்த தோணியப்பன் சீர்காழி கோபுரத்தை பார்த்து அந்த பார்வதி பரமேஸ்வரரை பார்த்து அம்மா அப்பான்னு அந்த குழந்தை அழுத்தான். இப்படி இந்த ஊன் உடலுக்கு இருக்கிற சம்பந்தத்தை விட்டுட்டு ஞான உடலுக்கான சம்பந்தத்தை தேடி போனதுனாலதான் அவருக்கு ஞான சம்பந்தர் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டது. இப்படி அந்த தோணிபுரத்து கோபுரத்தை பார்த்து அம்மா அப்பான்னு குழந்தை அழுததும் அந்த பார்வதி பரமேஸ்வரர் அப்படியே ரிஷப வாகனத்துல வந்து பார்வதி தேவி குழந்தைக்கு பொற்கிண்ணத்துல ஞானப்பால ஊட்டான். ஞானப்பால ஊட்டிட்டு பார்வதி பரமேஸ்வரர் மறைஞ்சதும் குளத்தில இருந்து ஜபதபம் முடிச்சுட்டு வந்த சிவபாத இருதயர், என்னது இது குழந்தை வாயில இப்படி பால் கரை இருக்கே, யார் கொடுத்த பாலை நீ குடிச்ச அப்படின்னு கீழே இருக்கிற குச்சியை எடுத்து கேட்கிறாரு குழந்தைய பார்த்து. உடனே இந்த குழந்தை சீர்காழி கோபுரத்தை காமிச்சு, கோயில் கோபுரத்தை காமிச்சு அந்த பார்வதி பரமேஸ்வரரை காமிச்சு பாடுறது, தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் விதை ஏறியோ தூவின் தோடுடைய செவியன் விதை ஏறியோ தூவின் காடுடைய Yeah.
ஏடுடைய மலரான் உனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த பிரம்மா பூஜை செய்த திருத்தலம் சீர்காழி. இந்த சீர்காழிக்கு 12 பெயர். வேணுபுரம், தோணிபுரம், காழி, சீர்காழி, பிரம்மபுரம். அப்படி அதனாலதான் பீடு உடைய பெருமை நீக்க பிரம்மபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. இந்த தோணியப்பர், இந்த பார்வதி பரமேஸ்வரர், இந்த சீர்காழி பெருமான் தானே, இவன் தானே எனக்கு ஞானப்பாலை கொடுத்தது அப்படின்னு 3 வயசு குழந்தையால இப்படி பாட முடியும் அப்படின்னா அதுதான் சுவாமியுடைய திருவருள். ஞான சம்பந்த பெருமான் பார்த்தோமானா முருகப்பெருமானுடைய அவதாரம். அதனாலதான் அம்மா அப்பான்னு சிவபெருமான் பார்வதியை பார்த்து பாடுறார். பார்வதி தேவியும் ஞான பாலை கொடுக்கிறார். அருணகிரிநாதரும் திருப்புகழ்ல சொல்றார், பூமியதனில் பிரபுவாய புகழில் வீத்தகர் போல அமிர்த கவி தொழி பாட அடிமை தன கருள்வாய். பூமியதனில் பிரபுவாய புகழில் வீத்தகர் போல அமிர்த கவி தொழி பாட அடிமை தன கருள்வாய். புகழியில் வித்தகர் போல அமிர்த கவி தொடை பாட அடிமை எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு அருணகிரிநாதர் வேண்டார். அப்படின்னா இந்த முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் ஞானசம்பந்த பெருமான். புகழி அப்படிங்கிறது சீர்காழிக்கான இன்னொரு பெயர். அந்த புகழியில் பாடிய வித்தகர் யாரு? ஞானசம்பந்த பெருமான் போல அமிர்த கவி தொடை பாடுறதுக்கு நீ அருள் புரியணும். ஏன்னா அவ்வளவு அவருடைய ஞானம், திருஞான சம்பந்தருடைய ஞானம் அந்த ஒவ்வொரு பதிகத்திலையும் பிரகாசிக்கும். இந்த தமிழ் இலக்கணத்துல எடுத்து பார்த்தோம்னா இந்த யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், அந்த கிராமர்லாம் சொல்லுவோம்லே, ஒரு பதிகம் எப்படிலாம் அமைக்கலாம் அப்படின்னு. அப்படி திருஞான சம்பந்த பெருமான் பல பல விதங்கள் இந்த பதிகம் அமைக்கிற முறையிலே பண்ணியிருக்கார். இப்போ ஒரு பதிகத்துல பார்த்தோம்னா, பெற்று முகந்தது கந்தனையே பிரம்மபுரத்தை உகந்தனையே. அந்த உகந்தன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையே அழகா வேர்ட் பிளே பண்ணிருப்பார். பெற்று முகந்தது சிவபெருமான். பெற்று முகந்தது யாரு அப்படின்னு பார்த்தா கந்தனையே. பிரம்மபுரத்தை உகந்தனையே, பிரம்மபுரத்தை உடைய சிவபெருமானே அப்படின்னு பாடியிருப்பார். அது மட்டும் இல்ல, ஒரே வரி பிரம்மபுரத்துறை பெம்மான் எம்மான், பிரம்மபுரத்துறை பெம்மான் எம்மான், பிரம்மபுரத்துறை பெம்மான் எம்மான், பிரம்மபுரத்துறை பெம்மான் எம்மான். இதான் பதிகம். அந்த 4 வரைக்கும் 4 டிஃப்ரெண்ட் அர்த்தம் வர்ற மாதிரி பாடியிருப்பார். இதுக்கு திரு விராகம், திரு யமகம், மாலை மாற்று, இந்த மாதிரி பல, இந்த ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒவ்வொரு டைப்புக்கும் தமிழ் கிராமர்ல அந்த இலக்கணம்ல வெவ்வேறு பேர். எப்படி தமிழுக்கும் தொண்டாற்றி இருக்காரு ஞானசம்பந்த பெருமான் பார்க்க முடியும். ஒரு பதிகம் இன்னைக்கு நாம எல்லாம் சொல்றோம் இல்லையா, பாலிண்ட்ரோம், ரிவர்சிபிள் பதிகம், ரிவர்சிபிள் நெக்லஸ், ரிவர்சிபிள் ஷர்ட் எல்லாம் வந்துட்டு அவர் அந்த நாள்ல ரிவர்சிபிள் பதிகம் பாடியிருக்காரு. அந்த பதிகம் பார்த்தோம்னா, யாமாமானி யாமாமா யாழி காமா காணாக்கா முதல் வரி. இது அப்படியே திருப்பி போட்டோம்னா 2வது வரி காணா காமா காழியா மாமாயா நீ மாமாயா. இப்படி ஒரு பதிகம் பாலிண்ட்ரோமா பண்றது பெரிய விஷயம், அதுவே பெரிய விஷயம், நினைச்சே பார்க்க முடியல. இத மாதிரி ஒரு பதிகம்னா 10 ஸ்டான்ஸாஸ் இருக்கும், 10 or 11, சில எதிர 12. அந்த 12மே பாலிண்ட்ரோமா வரும். அந்த 12க்கும் அர்த்தம் உண்டு. அந்த 12ம் அந்த எதுகை மோனை அந்த இலக்கணத்தோட வரும். அந்த 12ம் சுவாமியை குறித்து அவர் பாடியிருப்பார். இந்த பதிகத்தோட கடைசி பாட்டு பார்த்தோம்னா, நேர கழாம் இதை யாசழித்தா ஏனனி ஏனனி லாயுழிக்கா. அதை திருப்பி போட்டோம்னா, காழியுளா நினையே நினையே தாழிசையா தமிழாக்கரனே அப்படின்னு முடியும். யாமாமானி யாமாமா யாழி காமா காணாகா யாமாமானி யாமா
கௌசிகம் அப்படிங்கிறது பண். இந்த மூவர் அருளிய தேவார பதிகங்கள் எல்லாம் தமிழ் இசையில இந்த ராகங்களுக்கு பண் அப்படின்னு பேர். இது கௌசிகம்ங்கிற பண். இந்த நாள்ல நாம பாடக்கூடிய பைரவி ராகத்துக்கு ஈக்குவிவலண்டா இருக்கக்கூடிய பண். இப்படி பாடியிருக்கார். அது மட்டும் இல்ல, இந்த ஞான சம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் சமகாலத்தவர்கள். ரெண்டு பேரும் சில க்ஷேத்திரங்களுக்கு ஒன்னா டிராவல் பண்ணிருக்கா, பாடியிருக்கா. அப்போ ஒரு சமயம் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறச்ச இந்த ஞான சம்பந்த பெருமான் மதுரைக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறச்ச, நாவுக்கரசு பெருமான் வயசான தாத்தா இல்லையா, அவருக்கு 80 வயசு கிட்ட இருக்கும். இது சின்ன குழந்தை இப்படி மதுரைக்கு கிளம்புறேன்னு சொல்றதே அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நாளும் கோளும் சரியா இல்லப்பா, நீ கொஞ்சம் பொறுத்திருந்து நல்ல நல்ல டைமா பார்த்து கிளம்பலாமே அப்படின்னு சொன்னதும், அப்போ ஞான சம்பந்த பெருமான் பாடிய திருப்பதிகம் தான் கோள் அரு பதிகம். கோள் அரு பதிகம். கோள்களால், அதாவது நவகிரகம் 9 planets 8 planets ஆல ஏற்படக்கூடிய பலன்களை நீக்கி நல்ல பலனையே தரக்கூடிய திருப்பதிகம். அதனாலதான் இதுக்கு கோள் அரு பதிகம் அப்படின்னு பேரு. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாவிரேனோ உடனே ஞாயிறு திங்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாவிரேனோ உடனே ஆசரு வேயுறு தோழி பங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால். எதனால இந்த கோள்களால எந்த பயனும் எந்த கெடுதலும் கிடையாது அப்படின்னா, அப்பேற்பட்ட சிவபெருமான் மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த அந்த சிவபெருமான் என் உளமே புகுந்த அதனால். நம்ம மனசுல சுவாமியை நினைச்சுட்டு ஒரு காரியத்தை ஆரம்பிச்சோம்னா அதுக்கு தடங்களே கிடையாது. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 ராகு கேது, அந்த பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே, அடியார்களுக்கு அவை மேலும் மேலும் நல்லதையே செய்யும் அப்படின்னு அவ்வளவு ஆணித்தரமா ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக்கு. அப்பேற்பட்ட அழகான கோள் அரு பதிகத்தை கொடுத்திருக்கார். அவருடைய சரித்திரத்துல பார்த்தோம்னா பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கார். திருநீற்று பதிகம் அப்படின்னு போற்றப்படக்கூடிய மந்திரமாவது நீர் பதிகம் பாடி பாண்டிய மன்னனுடைய வெப்பு நோயை நீக்கினார். சமணர்களோட அனல்வாதம் புனல்வாதம் அப்படின்னு வாதம் புரிந்து ஜெயித்தார். இப்படி பல அற்புதங்கள் புரிந்த ஞான சம்பந்த பெருமான் அம்மா அப்பான்னு ஓடி வந்த வழி எது அப்படின்னு பார்த்தோமானா, தெற்கு கோபுர வாசல் வழி அவர் சிவபெருமானை தரிசனம் பண்ணார். அப்படி ஞான சம்பந்தர் எப்படி இந்த நடராஜ பெருமானை தரிசித்திருப்பாரோ அதே வழியில நாமும் மானசீகமா அந்த தெற்கு கோபுர வாசல் வழியாக நடராஜ பெருமானை தரிசிக்கலாம். தொடர்ந்து மேற்கு கோபுரம், நால்வர்ல சுந்தரமூர்த்தி நாயன்மார் வடக்கு கோபுரம், மாணிக்கவாசக பெருமான் கிழக்கு கோபுரம், திருஞான சம்பந்த பெருமான் தெற்கு கோபுரம். இப்போ கடைசியா மேற்கு கோபுரம் வழியா
திருநாவுக்கரச பெருமான் அப்படிங்கிற அப்பர் பெருமான் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கைய, அதுவும் முதுமை பிராயத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய வாழ்க்கைய சிவபெருமானுக்காக சிவ கைங்கரியத்துக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு வாழ்ந்தவர் திருநாவுக்கரச பெருமான். இங்க முழுமையாக அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். ஏன்னா மனசால சுவாமியை நினைக்கலாம், வாயால அவருடைய பாடல்களை பாடலாம், ஆனா உடலால கைங்கரியம் பண்றது, உழவார பணி செய்யறது, தன்னுடைய உடம்பையும் சுவாமி கைங்கரியத்துக்காக ஈடுபடுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப வசதியான விஷயம். மனம், வாக்கு, காயம் மூன்றையும் ஒன்று சேர்ந்து அந்த இறை பணிக்காக நம்ம செலவிடுறோம் அப்படின்னா அதை விட ஒரு உயர்ந்த விஷயம் வேற இருக்கவே முடியாது. அதுதான் நாவுக்கரச பெருமானுடைய சரித்திரம் நமக்கு காட்டுறது. இவர் பார்த்தோமானா மருள் நீக்கியார் அப்படிங்கிற இயற்பெயரோட பிறக்கிறார். சமண சமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜெயினிசம் அதை ஃபாலோ பண்ணி சமண சமயத்துக்கு அதன் பால் ஈர்க்கப்படுறார். அந்த சமண சமயத்துல ஒரு சமண சமய துறவி ஆயிடுறார், அதோட மடாதிபதி ஆயிடுறார், மற்ற சமயங்களெல்லாம் இழிவா பேசுறார். இப்படி இந்த திருநாவுக்கரச பெருமான் யாருடைய அவதாரம் அப்படின்னு பார்த்தா வாகீச முனிவருடைய அவதாரம். அதனால இவரை தக்க சமயத்துல தடுத்து ஆட்கொள்ளணும் அப்படிங்கிறச்ச இவர் தர்மசேனர் அப்படிங்கிற பட்டத்தோட சமண சமயத்துல ஒரு பெரிய தலைவரா இருக்கார். அப்போ இவருடைய அக்கா திலகவதியார் அப்படின்னு அவ ஒரு பெரிய சிவபக்தை, தன்னுடைய வாழ்க்கையே சிவபெருமானுக்காக அர்ப்பணிச்சு சிவ கைங்கரியம் பண்ணி அதிகாலை எழுந்து கோயில் வாசல் தெளித்து கோயிலிட்டு கோயில கோலமிட்டு உள்ள போய் கோயில கைங்கரியம் எல்லாம் செய்து பூ கட்டி சுவாமிக்கு மாலை சார்த்தி இப்படி பக்தியோட சுவாமியை சார்ந்தே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வரா. அப்போ திலகவதியார் தினமும் சிவபெருமான் கிட்ட புலம்புவானா, என்னுடைய தம்பி இப்படி இருக்கானே, சிவபெருமான் பால் அவனுக்கு ஈடுபாடே இல்லாம இருக்கானே, பக்தியே இல்லாம இருக்கானே அப்படின்னு. இந்த பக்திக்கு எப்பேற்பட்ட சக்தி அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு காலம் வரைச்ச ஒரு தக்க சமயத்துல சுவாமி தடுத்து ஆட்கொண்டு அந்த பக்திக்குள்ள கொண்டு வர்றாரு. இன்னைக்கு ஒருத்தருக்கு பக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கறத நினைச்சு நமக்கு கவலையப்பட வேணாம். ஏன்னா இன்னைக்கு நாம இருக்கக்கூடிய உலகம் அப்பேற்பட்டது. சில பேருக்கு பக்தி இருக்கும், சில பேருக்கு பக்தி இல்லாம இருக்கும். ஆனா அந்த பக்திக்கு இருக்கக்கூடிய சக்தி என்ன அப்படின்னா தக்க சமயத்துல எல்லாரும் வருவா. இன்னைக்கு சுவாமி இல்லைன்னு பேசினவாழ்லாம் பின்னால எவ்வளவு அர்த்தம் உள்ளது நம்மளுடைய இதுன்னு புஸ்தகம்லாம் எழுதுறா இல்லையா, அது மாதிரி அந்த தக்க சமயத்துல தடுத்து ஆட்கொள்ற வரைக்கும் எல்லாரையும் அணைச்சிட்டு இருக்கக்கூடிய தர்மம் நம்முடைய தர்மம். அப்படி இந்த திலகவதியாரும் தினமும் சுவாமி கிட்ட வேண்டின்னு இருக்கிறச்ச அங்க அந்த தர்மசேனருக்கு ஒரு தீராத வயிற்று வலி வருது. தீராத வயிற்று வலினா என்ன பண்ணியும் அந்த வயிற்று வலியை போக்க முடியல. கூட இருந்த சமண துறவிகள்லாம் அவர்களுடைய முறைப்படி அந்த மயில் பீலியால அந்த மந்திர நீரை தெளிக்கிறது, அந்த மயில் இறகால தடவி விடுறது, இப்படி என்னவோ செஞ்சு எவ்வளவோ வைத்தியம் செஞ்சு பாக்குறா, இவருக்கு எதுவுமே சரியாகல. உடனே அப்பதான் இவருக்கு அக்காவோட ஞாபகம் வர்றது. தாங்க முடியல எனக்கு வயிற்று வலியை, அக்கா வரணும் அப்படின்னு அக்காவுக்கு கடிதம் எழுதி போடுறார். அக்கா சொல்லிட்டா சிவபெருமானுடைய எல்லையை தாண்டி நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு. உடனே இரவா ஓடி வர்றார் திருவதிகைக்கு. தன்னுடைய தமக்கையார்கிட்ட ஓடி பாடினதும், ஓடி தன்னுடைய வயிற்று வலியை பத்தி சொன்னதும் இந்த திலகவதியார் ஒண்ணும் பண்ணலையாம். விடிகாலை நேரம் வா என் கூட அப்படின்னு. அப்போ தர்மசேனருக்கு வயது 78. இப்ப அக்காவுக்கு என்ன வயசு இருக்கும்? கையை பிடிச்சு நேரா திருவதிகை வீரட்டானம் அப்படிங்கறத சிவபெருமான் வீரத்தலம் புரிந்த அந்த 8 வீரத்தலங்கள்ல ஒண்ணு திருக்கண்டியூர், திருக்கடையூர், இப்படி சிவபெருமான் வீரத்தலங்கள் புரிந்த 8 க்ஷேத்திரங்கள்ல ஒண்ணு இந்த திருவதிகை. அந்த திருவதிகை வீரட்டானம்ங்கிற திருத்தலத்துக்குள்ள தம்பி அழைச்சிட்டு போய் சிவபெருமானுடைய திருநீரை எடுத்து பூசுறான். உடனே அந்த வயிற்று வலி காணாம போயிடுறது. உடனே அவர் பாடுறார், கூற்றாயினவாறு விலகி கொடுமை பல செய்தன நானறியேன். கூற்றாயினவாறு விலகி கொடுமை பல செய்தன நானறியேன். கொடுமை பல செய்தன நானறியேன்.
அம்மானே அம்மானே. தோற்றாது என் வயிற்றின் அகம்படிய குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன். அந்த தீராத வயிற்று வலினா அது எப்பேற்பட்ட வலியை உண்டு பண்ணும் அப்படிங்கறது அவரோட பதிகத்துல பாடுறார். அப்பேற்பட்ட அந்த வயிற்று வலியை தீர்த்து அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. சோ இந்த பதிகங்கள்லாம் பாக்குறச்ச இது எந்த ராகம் எந்த பண்ணுல பாடியிருக்கா அப்படின்னு நாம பார்க்கலாம். அது என்ன தாளத்துல பாடியிருக்கா. அதுல எல்லாத்துலயுமே 11 பாடல்கள் இருக்கும். அந்த 11 பாடல்களையும் அது எந்த பதிகத்துல பாடி எந்த திருத்தலத்துல பாடியிருக்காளோ அந்த ஊரோட பேர் வரும். இப்ப இந்த பதிகத்துல பார்த்தோம்னா ஆற்றேன் அடிகேன் அதிகை கெடில வீரட்டான துறை. அதிகை திருவதிகை அப்படிங்கிற திருத்தலத்துல பாடினது. தோடுடைய சிவன்ல பாக்குறச்ச பிரம்மபுரம் அப்படின்னு அந்த ஊரோட திருத்தலம் வரும். அப்படி அதிகை. அது மட்டும் இல்ல, ஜியாகிரபிக்கலா பாக்குறச்ச அந்த ஊர் பக்கத்துல என்ன நதி ஓடித்துனா கெடில நதி ஓடித்து. அதனால அதிகை கெடில வீரட்டான துறை, இந்த கெடில நதி ஓடக்கூடிய அந்த திருத்தலத்துல அப்படின்னு. இதே மாதிரி பித்தாபிரை சூடி பாக்குறச்ச வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர். திருவெண்ணெய் நல்லூர் அப்படிங்கிற திருத்தலத்துல சுந்தரர் முதல் பதிகம் பாடுறார். அது பார்த்தோம்னா வைத்தாய் பெண்ணை தென்பால் அப்படின்னா பெண்ணை நதி, பெண்ணை ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணை நதிக்கு தென்கரையில இருக்கக்கூடிய திருவெண்ணெய் நல்லூர் அப்படின்னு அவ்வளவு அழகா அந்த திருத்தலத்தோட ஜியாகிரபிக்கல் டிஸ்கிரிப்ஷன் இந்த பதிகத்துல வரும். அது மாதிரி இந்த 4 பதிகங்கள்ல பாக்குறச்ச அந்த ஒவ்வொரு பதிகத்திலையும் அந்த கடைசியில அந்த ஊரோட பேரோட வந்து முடியும். அதை தவிர இந்த எதுகை இப்ப இதுல பார்த்தோம்னா கூற்றாயினவாறு ஏற்றாய் அடிக்கே தோற்றாதன் வயிற்று நகம் படிய குடரோடு துடக்கி முடுக்கிட ஆற்றேன் அடியேன். எல்லாத்தையும் அந்த எதுகை கரெக்டா இட்டுன்னு வரும். அதே மாதிரி பித்தா பிறை சூடி வைத்தாய் பெண்ணை தென்பால் அத்தா உனக்கு எத்தா அப்படின்னு அந்த எதுகை. இது ஒரு பதிகத்துல அத்தனை பதிகத்திலையும் இந்த எதுகையோட இப்படி இந்த திருத்தல டீடைல்ஸோட வருது. அண்ட் இது அத்தனையும் நாவுக்கரச பெருமான் இப்பொழுது வந்து நான் கூற்றாயினவாறு பதிகத்தை கம்போஸ் பண்ண போறேன். இது வந்து நான் வந்து நவரோஸ் ராகத்துல பாட போறேன். ஆதித்தாளம் 1 இடம் தள்ளி படிக்கலாம். கூற்றாயினவாருக்கு ரைமிங்கா என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பாடுறது இல்ல. சிவபெருமானுடைய திருவருளால் ஸ்பான்டேனியஸா அந்த வரிகள் வந்திருக்கு, அந்த ராகம் வந்திருக்கு, அந்த தாளம் வந்திருக்கு, அதுல இந்த எதுகைன்னு இந்த கிராமர் வந்திருக்கு, இந்த ஊரோட ஜியாகிரபிக்கல் டிஸ்கிரிப்ஷன் வந்திருக்குன்னா இதை விட சுவாமியோட திருவருளுக்கு என்ன ப்ரூஃப் வேணும் இந்த காலத்துல. அப்படி இந்த இது மாதிரி ஒருத்தரோட லைஃப்ல ஒவ்வொரு கம்போசர் நம்ம பாரத தேசத்துல நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் வரைக்கும் பாடின ஒவ்வொரு கம்போசர் எடுத்து பார்த்தோம், கம்போசரோட லைஃப் எடுத்து பார்த்தோம்னாலும் அவர்கள் பாடிய ஒவ்வொரு பாட்டும் காம்போசிஷனும் அவர்கள் லைஃப்ல நடக்கிற இன்சிடென்ட்டுக்கு ஸ்பான்டேனியஸா அந்த சுவாமி பேர்ல இருக்கிற பக்தினால அந்த சுவாமியோட திருவருள்னால வந்து விழுந்த முத்து பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி அதுக்கு ஒரு பிரத்யக்ஷ உதாரணமா இன்னைக்கு நாம இந்த 4 பதிகங்கள் பாடல்களை தேவார திருவாசக பாடல்களை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி நாவுக்கரசு பெருமான் முதல் பதிகம் பாடுறார். சுவாமியே சிவபெருமானே அவரை பார்த்து நாவுக்கு அரசரே அப்படின்னு கூப்பிடுறார். அதனாலதான் திரு நாவுக்கரசர் அப்படின்னு அவருக்கு பெயர். இவர் அந்த 78 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 83-84 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். அந்த 5-6 வருஷத்துக்குள்ள நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். நமக்கு 60ஸ்க்கு வந்தாலே ரிட்டையர்மெண்ட் ஏஜ், என்னால தனியா எங்கேயும் போக முடியாது, யாராவது கூட வரணும், வேலையே செய்ய முடியல அப்படின்லாம் நம்ம சொல்றச்ச இவர் 78 வயசுல அப்போ அவருடைய பயணம் ஆரம்பிக்கிறது. சிவபெருமானுக்காக சிவகைங்கரியம் செய்யற பயணம் 78 வயசுல ஆரம்பிக்கிறது. அதுவும் மற்றவர்கள்லாம் அவர் பாடின்னு மட்டும் இருக்கிறச்ச இவர் மனம் வாக்கு காயம் என் கடன் பணி செய்து கிடப்பதே. இன்னைக்கும் நம்ம திருநாவுக்கரசரோட போட்டோ பார்த்தோம்னா கையில அந்த உழவார பணி செய்யறதுக்கான அந்த டூலோட தான் நம்ம அவரை பார்க்க முடியும். ஏன்னா எந்த கோயிலுக்கு போனாலும் அவர் பாடுறதெல்லாம் அடுத்தது முதல்ல அந்த கோயிலை சுத்தம் பண்ணுவார்.
கோயிலில் இருக்கிற தேவையில்லாத புல் பூண்டெல்லாம் எடுத்து இந்த கோயிலுக்கான பூஜை பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்து கோயில் தூசி இல்லாமல் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் ரெடி பண்ணி சுவாமியோட அபிஷேகம் செய்து அப்படி அந்த சுவாமியை அழகா பார்த்து தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை. இன்னைக்கெல்லாம் நம்ம குப்பை போடாமல் இருந்தாலே போதும் கோயில்ல இல்லையா. பல கோயில விபூதி குங்குமம்லாம் கையில வாங்கிட்டு அப்படியே கோயில் தூண்ல அந்த மாதிரி இவாளோட லைஃப்ல இருந்தெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் எப்படி நம்ம கோயில நம்மளால முடிஞ்ச கைங்கரியம் செய்யணும் அப்படின்னு. அது அவ்வளவு வசதியான விஷயம் அப்படிங்கிறத சிவபெருமானே உலகத்திற்கு எடுத்துக்காட்டிய ஒரு சம்பவம் உண்டு. பாரத தேசத்துல தமிழ்நாட்டுல திருவிழிமிழலை அப்படின்னு ஒரு திருத்தலம். அந்த திருத்தலத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் 2 பேரும் சமகாலமா சில இடங்களுக்கெல்லாம் டிராவல் பண்றாங்க. அப்படி அவர்கள் 2 பேரும் திருவிழிமிழலை அப்படிங்கிற ஊர்ல தங்கியிருக்கா. அப்போ அங்க ஒரு தீராத பஞ்சம், மக்கள்லாம் சாப்பாடுக்கு உணவே இல்லாம எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. இந்த மக்கள் கஷ்டப்படுறத பார்த்தா இவர்களுக்கும் மனசு தாங்கல. 2 பேரும் திருவிழிமிழலை சிவபெருமான் கிட்ட வேண்டா. சிவபெருமானும் திருவருள் புரியறார். 2 பேருக்கும் தினம் ஒரு படிக்காசு அந்த கோயில் பலிபீட்டத்துல, ஒருத்தருக்கு கிழக்கு கோபுரம் கிட்ட ஒருத்தருக்கு மேற்கு கோபுரம் கிட்ட 2 பேருக்கும் தினம் ஒரு படிக்காசு கிடைக்கும், பொற்காசு. அந்த பொற்காசை எடுத்துட்டு போய் இவர்கள் தேவையான உணவு சாமான்கள் எல்லாம் வாங்கி உணவு சமைத்து ஊரார் பசியை போக்கினார்கள் 2 பேரோட மடத்திலே. இப்படி தினம் நடந்துட்டே வருது. 2 பேருக்கும் தினம் படிக்காசு கிடைக்கும். 2 பேரும் தத்தமது மடத்துக்கு போய் அந்த பொற்காசு கொடுப்பார்கள். அவங்க அதை மாத்தி உணவு பிரசாதம் தயார் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி பிரசாதம் செய்து அன்னதானம் செய்து வந்தார்கள். இதுல கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஞான சம்பந்தர் அப்சர்வ் பண்றார், எப்படி திருநாவுக்கரச பெருமானோட மடத்துல மட்டும் கரெக்டா 12 மணிக்கு லஞ்ச் எல்லாருக்கும் அன்னதானம் போட்டுடுறா, நம்ம மடத்துல 2 மணி ஆறுதே. ஏன் 2 பேரும் காத்தால ஒன்னாதான் போறோம், சுவாமி படிக்காசு தரார், ஏன் அவருக்கு மடத்துல மட்டும் சீக்கிரம் எல்லாருக்கும் அன்னதானம் போட்டுடுறா, நம்ம மடத்துல மட்டும் ஏன் 2 மணி ஆறுது அப்படின்னு விசாரிக்கிறச்ச அவருக்கு தெரிய வர்றது, சுவாமி 2 பேருக்கும் பொற்காசு கொடுத்தாலும் 2ம் ஒரே டைப் ஆஃப் பொற்காசு இல்லையா. அந்த பொற்காசை இவ கொண்டு போய் மாற்றி அதுக்கு உண்டான பணத்தை வாங்கி தானே பண்ணணும். அப்போ திருநாவுக்கரச பெருமானுக்கு கொடுக்கக்கூடிய பொற்காசு எந்த வாசியும் எந்த குற்றமும் இல்லாத இந்த மாற்று குறையாத பொண்ணு சொல்வாலே அப்பேற்பட்ட அந்த பியோர் கோல்டா அவருக்கு கிடைக்கிறது. இவரோடது கொஞ்சம் மாற்று குறைந்த பொற்காசை இவருக்கு கிடைக்கிறது. ஸோ அந்த கோல்டன் அந்த ஜுவல்லர்ஸ் எல்லாம் இவரது எவாலுவேட் பண்ணி எவ்வளோ பியூரிட்டி இருக்கு அப்படின்னு பியூரிட்டி செக் பண்ணி இவருக்கு பணம் கொடுக்கறதுக்கு லேட் ஆயிடுறது இவரோட மடத்து மக்கள் கிட்ட. அதனால அதுக்கப்புறம் அவர்கள் பொருட்கள் வாங்கி சமைக்க அப்படிங்கிறச்சு லேட் ஆயிடுது. ஞான சம்பந்த பெருமான் குழந்தை இல்லையா, உடனே அவருக்கு ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது அப்படின்னு குழந்தைக்கே உண்டான அந்த கோவத்தோட நேரா போய் சுவாமி கிட்டேயே முறையிடுறாரு. ஏன் எனக்கு மட்டும் இத மாதிரி வாசியோட இருக்கிற அந்த குற்றத்தோட இருக்கிற பொற்காசு ஏன் கொடுக்குறீங்க, ஏன் அவர் மாதிரி எனக்கு அந்த மாற்று குறையாத பொற்காசு ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டதும் அப்போ சிவபெருமானே சொல்றார், குழந்தை நீ உன்னோட மனசால வாக்கால பாடுற, இவரோ மனம் வாக்கு காயம் அப்படி தன்னுடைய உடம்பால மனசால வாக்கால தன்னுடைய சகலத்தையும் சுவாமிக்கே அர்ப்பணம் பண்ணி எப்படி ஒரு தாசன் ஒரு அடிமை எப்படி எஜமானனுக்கு தொண்டு பண்ணுவானோ அது மாதிரி எனக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே சுவாமிக்கு தான். இந்த கண்ணா சுவாமிக்கு, இந்த காதா சுவாமிக்கு, இந்த கையா சுவாமி கைங்கரியம் பண்ண, இந்த காலா சுவாமி கைங்கரியம் பண்ண நினைச்சு வாழ முடியுமானா அது நாவுக்கரச பெருமானாலதான். அதனாலதான் அவருக்கு குற்றமற்ற பொற்காசு அப்படின்னு சொன்னது. இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுறதுக்காக சிவபெருமான் புரிந்த திருவிளையாடல். இதை பார்த்து ஞானசம்பந்த பெருமான் வாசி தீரவே காசு நல்குவீர் அப்படிங்கிற பதிகம் பாடி பின்னால 2 பேருக்கும் அந்த குற்றம் இல்லாத பொற்காசு கிடைக்க பெற்றது. எதுக்குன்னா அந்த உடலால செய்யக்கூடிய இந்த உழவார பணி அப்படிங்கிறது அவ்வளவு உயர்ந்த விஷயம். அதனாலதான் நாவுக்கரச பெருமான் நடராஜ பெருமான வணங்கிய கோபுரம் பார்த்தோமானா மேற்கு கோபுரம். மேற்கு கோபுரத்தை பார்த்துதான் நடராஜ பெருமானுடைய தூக்கிய திருவடி இருக்கும். எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தேன்னு நாவுக்கரச பெருமானுடைய வரிகள் ஆரம்பிச்சோம். அதே நாவுக்கரச பெருமான் அந்த தூக்கிய திருவடியை தரிசனம் செய்வதற்காக அந்த மேற்கு கோபுரம் வழியா வந்தார்.
அப்படி அதனாலதான் நாவுக்கரச பெருமான் மேற்கு கோபுரம் வழியாக வந்தார். அது மட்டும் இல்ல, இந்த நாவுக்கரச பெருமான் இந்த இவ்வளவு வயசான காலத்திலயும் அவரை தமிழ்நாட்டுல நான் சிவன் கோயில போய் தரிசனம் பண்ணுவேன் அப்படிங்கறதோட நிறுத்தலையாம். எனக்கு திருக்கைலாயம் போகணும், கைலாய காட்சியை பார்க்கணும் அப்படின்னு கேதார்நாத் போய் பாடுறாரு. அங்கேயும் மேல ஏறாரு. எப்பேற்பட்ட குளிர்! இன்னைக்கெல்லாம் யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு கைலாஷ் யாத்ரா, மானசரோவர் யாத்ரா அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ப்ரிப்பரேஷன். முதல்ல அக்லிமடைஸ் ஆகணும் அப்படிங்கிறோம், இப்பயே வந்து உடம்பு பழகணும் அப்படிங்கிறோம், ப்ளஸ் எவ்வளோ டிரான்ஸ்போர்ட் வசதி. இங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டில் முதல்ல நார்த் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் போக முடியலன்னா யாக் கூட இருக்கு. ஆனால் அவர் நடந்து போறார். எங்க தமிழ்நாட்டிலேருந்து மேலே, அதுவும் ஒரு ஸ்டேஜில் அந்த குளிர் பனி தாங்க முடியல, அவரால் நடக்க முடியல, காலெல்லாம் புண்ணாயிடுறது, ரத்தம் வழியிறது, முட்டி போட்டு நடக்கிறார், முட்டியெல்லாம் பேர்ந்து புண்ணாகி ரத்தம் கொட்டுறது. தவழ்ந்தாவது போவேன் அப்படின்னு அந்த எடுத்த குறிக்கோள்ல துளி கூட தகராம தவழ்ந்து போறார். அப்போ சிவபெருமானே ஒரு முதியவர் ரூபத்துல வந்து சொல்றார், இங்க இருக்கிற திருக்குளத்துல மூழ்கி திருவையாறு குளத்துல எழுந்து அங்கு நீ கைலாய காட்சியை காண்பாய் அப்படின்னு சொல்றார். அப்படி உடம்பெல்லாம் புண்ணா அங்க இருக்கிற குளத்துல முழுகிறார். அவர் எழுந்த இடம் பார்த்தோம்னா திருவையாறு கோயில் குளம். அந்த திருவையாறு கோயில் குளத்துல அவர் எப்படி எழுந்துக்கிறார் அப்படின்னா, யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடையும். உடம்புல அந்த காயம்லாம் இருந்ததுக்கான சுவடே தெரியல. அப்படி சிவபெருமானுடைய திருவருளால யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது அந்த திருவையாறுல அவர் திருக்கையிலாய காட்சியை பாக்குறார். அந்த திருக்கையிலாய காட்சி அவர் விவரிக்கிறது தான் ரொம்ப அழகு. என்ன சொல்றார்? திருக்கையிலாய காட்சினா அப்படியே ஃபுல்லா பனி, எங்க பார்த்தாலும் ஐஸ் கொட்டுறது, அங்க பூத கணங்கள்லாம் இருக்கு, அப்படி நந்தி மேல பார்வதி பரமேஸ்வரர் ஜடா முடியோட கழுத்துல நாகாபரணத்தோட பாக்குறாரா அப்படின்னா அதுதான் இல்லை. அவர் சொல்றார், காதன் மட பிடியோடும் களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன். அதாவது காதன் மட பிடியோடும் களிறு வருவன கண்டேன். ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் சேர்ந்து வருது, அவர் பாக்குற காட்சி. அந்த ஆண் யானையும் பெண் யானையும் வர்ற காட்சி வந்து சாதாரணமா பாக்குற காட்சி தான். ஆனா அதை கண்டு அறியாதன கண்டேன். இத்தனை நாள் எனக்கு தெரியாத புரியாத விஷயங்கள்லாம் இப்ப என்னால பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் என் கண்ணுக்கு பார்வதி பரமேஸ்வரரா தெரியறா. அப்படி ஹர ஹர மகாதேவா அப்படின்னா ஒவ்வொரு உயிர்களிடத்தும் இருக்கக்கூடிய அந்த இறைவனை உணர முடிந்தால் அதுதான் திருக்கைலாய காட்சி அப்படின்னு அவர் இந்த பதிகத்தை பாடுறார். மாதர் பீரை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி, மாதர் பீரை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி, போதோடு சுமந்தேதி போதோடு சுமந்தேதி புகுவார் அவர் பின் போதோடு
அப்படி திருக்கைலாய காட்சி கண்டு அறியாதன கண்டேன். அவருடைய திருப்பாதத்தை பார்க்கிறேன், எப்பயும் பார்க்கிற திருப்பாதம். ஆனா இத்தனை நாள் நான் கண்டு அறியாதவை எல்லாம் என் கண்ணுக்கு தெரியறது, என் மனசுக்கு புரியுது. அப்படின்னா இது வல்லவோ திருக்கைலாய காட்சி அப்படின்னு நாவுக்கரச பெருமான் பாடுறார். இப்படி அவருடைய திருப்பாதத்தை வணங்கி நாவுக்கரச பெருமான் அந்த மேற்கு கோபுரம் வழியா வர்றார். இப்படி நால்வரும் 4 விதமான பக்தி செய்தார்கள். சக்கிய பக்தி மாணிக்கவாசக பெருமான் குருவா சுவாமியை நினைக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் அப்பாவா நினைக்கிறார். திருநாவுக்கரச பெருமானும் தன்னை தாசனாக்கி சுவாமிக்கு சிவபெருமான வணங்குறார். இப்படி இவர்கள் எல்லாம் தரிசித்த வாயிலாக நாமும் இன்றைய தினம் பகவத் கிருபைனாலையும் குருநாதாள் கிருபைனாலையும் அந்த சிதம்பரம் க்ஷேத்திரத்தை சபாநாயகரை மானசீகமா தரிசனம் பண்ற ஒரு பாக்கியம் கிடைச்சது. இதற்கு காரணமா இருந்த எல்லோருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சு கொண்டு திருநாவுக்கரச பெருமானுடைய நமச்சிவாய திருப்பதிகம், ஏன்னா ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே, எப்பேற்பட்ட துன்பமும் சிவனடியார்களுக்கு வராது. யார் அந்த 5 எழுத்து மந்திரமான நமச்சிவாய திருப்பதிகத்தை சொல்றாரோ அவளுக்கு ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண் இல்லை அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அந்த நமச்சிவாய திருப்பதிகத்தோட இன்றைய தினம் பூர்த்தி பண்ணிக்கிறோம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் ஒற்றுணை இருந்த பொருளை தோழ சொற்றுணை வேதியன் சோதிவானவன் ஒற்றுணை இருந்த பொருளை தோழ சொற்றுணை வேதியன் சோதிவானவன் ஒற்றுணை இருந்த ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, திருக்கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இந்த 1.5 மணி நேரமா நம்ம சிவபக்தியில மூழ்கி இருக்கோம். புவனாஜி
வர்ணனை பண்ணும்போது தூக்கிய திருவடி மேற்கு பக்கமா இருக்கு, அபயஹஸ்தம் கிழக்க நோக்கி இருக்கு, வடக்கு பக்கத்துல இருந்து ஒரு நண்பனா வந்து சிவபெருமான் அணைச்சுக்கிறார் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம மனசுல வந்து ஒரு சித்திரத்தை வடிச்சுண்டு நம்ம தில்லை தரிசனம் பெற்றிருக்கோம். தில்லை மட்டும் இல்ல, சீர்காழி, திருவெண்ணைநல்லூர், திருப்பெருந்துறை, திருவிழிமிழலை, திருவையாறுன்னு ஒரு க்ஷேத்ராடனமே பண்ணியிருக்கோம். இந்த நால்வரும் வந்து 4 திசையிலேருந்து 4 கோபுரம் வழியாக தரிசனம் பண்ணியிருக்கா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் 5வது வழியா கூகுள் மீட் வழியா சிவ தரிசனம் பெற்றிருக்கோம். டெக்னாலஜி எனக்கு தெரியாது, ஆனா கூகுள் மீட்னு யோசிக்கும் போது ஒருவேளை வேவ்ஸ் இருக்குமோன்னு எனக்கு தோன்றது. அப்போ நம்ம வந்து மேலேந்து அப்படியே சிவனோட திருவடியில விடுற மாதிரி ஒரு பாவனை, அப்போ நம்ம அவரோட குழந்தை அப்படிங்கிற ஒரு பாவனை மனசுல இருக்கு. இந்த சித்திரம், தரிசனம், க்ஷேத்ராடனம், பாவனைய தந்த விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா, புவனாஜி, மதுஜி, பிரசாந்த்ஜி எல்லாருக்கும் அநேக நமஸ்காரம்.